சிலுவை நாதர் கிறிஸ்து இயேசுவின் சமாதானம். சிலுவை வழியாக அவர் நமக்கு சம்பாதித்த பேராசீர்வாதம். இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடந்த ஆண்டிலே சிலுவையோடு, கடந்த நோன்பு காலத்திலே சிலுவையோடு தொடர்புடைய மனிதர்களை குறித்து இந்த சிறப்பு தவகாலத்தின் சிறப்பு வெள்ளிக்கிழமைகளிலே நாம் சிந்தித்தோம். இந்த ஆண்டு சிலுவையோடு தொடர்புடைய இடங்களை குறித்து நாம் இந்த சிறப்பு வெள்ளிக்கிழமைகளிலும் பரிசுத்த வாரத்திலும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பரிசுத்த திங்கள் செவ்வாய் புதன்கிழமைகளிலே சிந்திக்க இருக்கிறோம். அதில் இந்த நாளிலே ஒரு இடத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய இதை ஒரு விசை கூட நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 26வது அதிகாரம் 6லிருந்து 13 முடியுள்ள வசனங்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீ இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இந்த சுவிசேஷ உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த அற்புதமான தவகாலத்தின் சிறப்பு வெள்ளிக்கிழமையின் மாலை பொழுதிற்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். சிலுவையோடு தொடர்புடைய இடங்களை குறித்து இந்த தவகாலத்தின் சிறப்பு வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிற இடத்தின் மூலம் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இது எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு மிகுந்த பிரயோஜனம் உடையதாக ஆண்டவர் மாற்றித்தார். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற இடத்தினுடைய பெயர் பெத்தானியா
பெத்தானியா என்பதுதான். பெத்தானியா அப்படி என்று சொன்னவுடனே நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் வருவது அல்லது நம்முடைய மனக்கண்களுக்கு வருவது லாசருடைய வீடு, லாசருடைய சகோதரிகள், லாசரு, மார்த்தாள், மரியாள், இவர்களே தான் நமக்கு ஞாபகம் வரும். பெத்தானியா என்ற பெயரினுடைய அர்த்தம் அத்திப்பழ வீடு, அத்திப்பழ வீடு என்று அர்த்தம். இந்த பெத்தானியா ஒலிவ மலைக்கு அடிவாரத்திலிருந்து, குறிப்பாக ஒலிவ மரத்திற்கு அடிவாரத்திற்கிலே எருசலேமிலிருந்து 2 மைல் தொலைவிலே இந்த பெத்தானியா அமைந்துள்ளது. எருசலேமிலிருந்து இந்த வழியாகத்தான் எரிகோவுக்கும் செல்ல வேண்டும். இந்த இடத்தை அரபிக் மொழியிலே என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அல் அசரையா அப்படின்னு சொல்லுகிறார்கள். லாசரு என்ற பெயரிலிருந்து உருமாற்றம் பெற்ற ஒரு வார்த்தை அல் அசரையா, அதான் இன்றைய பெத்தானியா என்று அறியப்படுகின்றது. 1949 1967 வரை இந்த பெத்தானியா ஜோர்தானுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருந்தது. 1967 இஸ்ரவேல் நடத்திய 6 நாள் யுத்தத்தின் போது இந்த பெத்தானியாவை அல்லது அல் அசரையாவை என்னவென்று சொன்னால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இஸ்ரேல் எடுத்துக்கொண்டது. அதான் வெஸ்ட் பேங்க், அதையோடு தொடர்ந்து உள்ள ஒரு பகுதி. அது 1993 இது பாலஸ்தீனியனுடைய டெரிட்டரிக்கு கீழே, அதற்கு ஆளுகைக்கு கீழே வந்தது. இந்த பெத்தானியாவுடைய சிறப்பு ஏற்கனவே சொன்னேன். லாசரு, மார்த்தாள், மரியாள், இவர்கள்தான் பெத்தானியா என்று சொன்னவுடனே நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இந்த பெத்தானியாவிலே இன்னும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதைத்தான் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதியில் மிக அருமையாக நாம் பார்த்தோம். மத்தேயு 26வது அதிகாரம் 6 முதல் 13 முடியுள்ள வசனங்கள். இயேசு எங்கே பெத்தானியாவில் உள்ள ஒரு குஷ்டரோகி, சீமோன் என்று அறியப்பட்ட குஷ்டரோகியாயிருந்த ஒரு மனுஷனுடைய வீட்டிலே இருக்கிறார். அங்கே ஒரு மரியாள் என்ற பெண்மணி நறுமண தைலத்தை, விலை உயர்ந்த நறுமண தைலத்தை அவருடைய சிரசின் மேலே பூசுகிறார். இதை பார்த்து சீடர்கள் சொல்லுகிறார்கள், இவ்வளவு விலை உயர்ந்த தைலத்தை ஏன் இவள் வேஸ்ட் பண்ண வேண்டும், வீண் செய்ய வேண்டும், இதை ஏழைகளுக்கு விட்டு கொடுத்திருக்கலாமே என்றார். அதற்கு இயேசு அவளை தடை பண்ணாங்க. ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? அவளை தடை பண்ணாதிருங்கள். இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திற்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து எடுத்து காண்பிக்கின்றார். இதில் இந்த சம்பவத்திலே, பெத்தானியாவிலே நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் மூலம் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். ஒன்று, அன்எக்ஸ்பெக்டட் வொர்ஷிப், எதிர்பாராத ஒரு ஆராதனை, ஒரு தொழுகை எங்கே நடைபெற்றது என்று, ஒரு வித்தியாசமான ஒரு தொழுகை எங்கே நடைபெற்றது என்று சொன்னால் இந்த பெத்தானியாவில் நடைபெற்றது. குறிப்பாக கடவுளை தொழுது கொள்ளுவதும் கடவுளை வழிபடுவதும் ஆலயமாயிருக்கலாம், ஆலயத்திலே தான் நடைபெறும். அது அல்லது இல்லை என்று சொன்னால் வீடுகளிலே, பெரிய வசதியான விசாலம் நிறைந்த வீடுகளிலே தொழுகை நடைபெறும்.
அல்லது சமூகத்திலே ஒரு அந்தஸ்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறவர்களுடைய இல்லங்களிலே தொழுகை நடைபெறும் என்று வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் இங்கே ஒரு தொழுகை நடைபெறுகின்றது யாருடைய வீட்டிலே என்று சொன்னால், குஷ்டரோகியாய் இருந்த ஒரு சீமோன் என்பவனுடைய ஒரு வீட்டிலே. குஷ்டரோகி அப்படி என்று சொன்னால் தெரியும், அதனுடைய நிலைமை, யதார்த்தமான நிலைமை நம் அனைவருக்கு தெரியும். வீட்டிலே குடும்பத்தாரோடு வாழ முடியாது, சமூகத்திலே ஒதுக்குப்புறமாக வாழக்கூடிய ஒரு நிலைதான் அந்த குஷ்டரோகிக்கு உண்டு. சமுதாயத்தின் வெளியே வாழ வேண்டும். இயேசு பெத்தானியாவிலே குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே அப்படி என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் நினைத்து பார்க்க வேண்டும், ஒரு குஷ்டரோகியினுடைய வீட்டிலே சமூகத்தாலே ஒதுக்கப்பட்ட, சமூகத்தாலே அங்கீகரிக்கப்படாமல் நிலையில் இருந்த ஒரு மனிதனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நிகழ்கின்ற நிகழ்வை பாருங்கள். அங்கே யார் போகிறார்? மரியாள் போகிறார். பெத்தானியாவை சேர்ந்த மரியாள் போகிறார். எந்த மரியாள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை லாசருவினுடைய சகோதரி ஆகிய மரியாளா, அல்லது மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பாவியான ஸ்திரீயாகிய மரியாளா? எந்த மரியாள்? எந்த மரியாளாக இருக்கட்டும், ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறோமா? மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கின்ற போது பாவியான ஸ்திரீ அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவியான ஸ்திரீ, அவளும் வாழ்க்கையிலே நொடிந்து போன பாவத்து நிமித்தம் பாவ பாரங்களை சுமக்க முடியாத நிலையிலிருந்து இயேசுவாலே புது வாழ்வு பெற்ற ஒரு பெண்மணி, பாவியான ஸ்திரீ. அவள் வருகின்றாள். குஷ்டரோகியாய் இருந்த, சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மனிதனுடைய வீட்டிலே இயேசு உட்கார்கிறார். அங்கே வந்து இவள் விலை உயர்ந்த தைலத்தை பூசி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறாள். இயேசு கிறிஸ்துவுக்குரிய மரியாதையை செய்கிறார். அப்படி என்று சொன்னால் நான் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உண்மையாக தொழுது கொள்வதற்கு இடம் அல்ல, இடம் என்பதை விட மனதுதான் மிக முக்கியமானது. எந்த இடமாயிருந்தாலும் சரி, எந்த இடமாயிருந்தாலும் சரி, கடவுளை தரிசிக்க முடியும். எப்படி என்று சொன்னால், நம்முடைய முழுமையான உண்மையான உள்ளத்தோடு, அன்பான கடவுள் பேரில் உள்ள அன்பான பற்றுறுதியோடு நாம் அவரை தொழுது கொள்ளும் போது அதுதான் ஒரு அர்த்தமுள்ள தொழுகை. இன்றைக்கு சென்னை பட்டணங்களிலே எல்லாம் மிக முக்கியமான இடங்களிலெல்லாம் ஆலயங்களில் ரொம்ப குஷன் ஷீட்டு போடுறாங்க. ஏசி வசதி எல்லாம் வந்து விட்டது. உட்கார்ந்து வசதியாக பாட முடியும், வசதியாய் ஆராதிக்க முடியும். ஆனால் அதல்ல, நாம் உள்ளே இருந்து எப்பேற்பட்ட மனதோடு, எப்பேற்பட்ட உள்ளத்தோடு தொழுது கொள்கிறோம், அதுதான் உண்மையான தொழுகை. அதுதான் உண்மையான தொழுகை. உள்ளமும் உடலும் உள்ளே இருக்க, மனது வெளியே பறந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவனுடைய தொழுகை அர்த்தமுள்ள தொழுகையாக அமையாது. இங்கே ரெண்டு பேருமே பாருங்கள், அவன் ஒரு குஷ்டரோகியினுடைய வீடு, ஆனால் இவள் ஒரு பாவியான ஸ்திரீயாகிய ஒரு பெண்மணி, பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்று வாழ்வு பெற்று வந்த ஒரு ஸ்திரீ. அவள் உண்மையான அன்போடு அவள் வருகின்றாள். நான் எப்பேற்பட்டவனாக இருந்தேன், எப்பேற்பட்ட நிலையிலே
எப்பேற்பட்ட பாவங்கள் செய்த என்னை கடவுள் மன்னித்து எனக்கு புது வாழ்வு கொடுத்தார் என்ற உணர்வோடு, என்ற மனதோடு அவள் அந்த குஷ்டரோகியாகிய சீமோனுடைய வீட்டிலே அவள் வருகின்றாள். அதான் அன்எக்ஸ்பெக்டட் வொர்ஷிப். எங்கே நிகழ்கிறது என்று சொன்னால் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாகிய சீமோன் வீட்டிலே நடைபெறுகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மியூசிக் இன்றைக்கு பாருங்க, பல வகையான இசை கருவிகளை வைத்தெல்லாம் பாடுகிறார்கள், எதெல்லாமோ பண்ணுகிறார்கள். ஆனால் உள்ளம் எப்படி ஆண்டவரோடு ஒன்றிக்கிறது என்று சொன்ன கேட்டால் அதான் இன்றைக்கு மக்களிடத்திலே இல்லை, குறைவாக இருக்கிறது. ஆனால் இந்த மரியாளிடத்திலே, இந்த பெத்தானியா மரியாளிடத்திலே நாம் கண்டுகொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம், உள்ளான அன்போடு, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உள்ளான ஒரு அன்போடு இயேசுவை தொழுது கொண்டாள். அடுத்ததாக பாருங்கள், 7வது வசனம். 7வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசு மேல் ஊற்றினாள். அடுத்ததாக பாருங்கள், பாவியாகி ஒரு குஷ்டரோகியாயிருந்த ஒரு சீமோனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், போஜனம் பண்ணுகிறார். மன்னிப்பு பெற்ற ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவிடத்திலே வருகிறாள். பாருங்கள், அதுதான் அவளுடைய அன்பினுடைய வெளிப்பாடு தான் அந்த பெர்ஃப்யூம், விலையேற பெற்ற விலை உயர்ந்த எதை கொண்டு, பரிமள தைலத்தை கொண்டு வருகின்றாள். குறிப்பாக மார்க்கு நற்செய்தி நூலிலே 14வது அதிகாரங்களை வாசித்து பார்க்கின்ற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய மதிப்பு இதை விற்று 300 தினாரியத்திற்கு விற்று இதை என்ன செய்யலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. அப்போ 300 தினாரி என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு வருடம் ஒரு சாதாரண மனுஷன் செய்கிற கூலிக்கு ஒப்பானது, சரிசமமானது. சாதாரண ஒரு மனிதன் வேலை செய்தால் 1 ஆண்டு வேலை செய்யக்கூடிய கூலி. அப்போ 1 ஆண்டு வேலை செய்யக்கூடிய சம்பாதிக்கிற ஒரு கூலிக்கு அளவுக்கு மதிப்புள்ள தைலத்தை அவள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருகின்றாள். எந்த அளவிற்கு உயர்ந்ததை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க முடியுமோ, தன்னால் எந்த அளவிற்கு உயர்ந்ததை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க முடியுமோ அதை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். விலையேறப்பட்டது, அன்எக்ஸ்பெக்டட் பிரைஸ், எதிர்பாராத விலை. அது இவ்வளவுக்கு செலவு பண்ணி இந்த ஒரு காரியத்தை செய்யணுமா அப்படி என்று அனைவருடைய புருவங்களையும் உயர்த்தக்கூடிய அளவுக்கு, வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய செயல் இருந்தது. அந்த பரிமள தைலத்தினுடைய விலை இருந்தது என்பதை நாம், அந்த தைலத்தினுடைய விலை இருந்தது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, தன்னால் இயன்ற அளவிற்கு எதை செய்ய முடியும், இயேசுவுக்கு எதை செய்ய முடியுமோ அதை அவள் செய்தாள். கிறிஸ்துவை புறக்கணிக்கின்ற, கிறிஸ்துவை வெறுக்கின்ற உலகத்திலே நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்டதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு உயர்ந்தது, நான் எப்படி இருந்தேன், எப்படி இருந்த எனக்கு ஒரு புதிய வாழ்வை தந்தார், அப்படி என்ற உணர்வோடு நன்றி பெருக்கினாலும் கடவுள் பேரில் உள்ள அன்பினாலும் உந்தப்பட்டு எந்த அளவிற்கு இயேசுவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு விலையுடையதை அவள் செய்தாள். அடுத்து 3வது பாருங்கள், 8வது வசனம்.
அதை கண்டு அவருடைய சீஷர்கள் விசனமடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு? எதிர்பாராத விமர்சனம். எதிர்பாராத விமர்சனம். முதலாவது சொன்னேன், எதிர்பாராத worship, unexpected worship, unexpected praise, unexpected comments. எதிர்பாராத விமர்சனங்கள் வருகிறது. அது இரண்டாம் தரம் அல்லது மூன்றாம் நிலையில் இருக்கிற ஆட்களிடம் இருந்து வந்திருந்தால் அது ஓகே, அப்படி என்று சொல்ல முடியும். ஆனால் இந்த விமர்சனம் யாரிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களிடத்திலிருந்து வருகிறது. சொல்லுகிறார் யூதாஸ் காரியத். என்ன சொல்லுகிறார்? இதை விற்று, இயேசு கிறிஸ்து ஏழைகளை அதிகமாய் நேசிக்கிறவர், ஏழைகளுக்காக அதிகமாய் செய்தவர், உழைத்தவர். அப்பேற்பட்டவருக்கு இது எதற்கு? இதை விற்று என்ன செய்திருக்கலாமே? ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. இயேசுவுக்கு கொடுத்ததை விமர்சித்தார்கள். அதுல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அது என்ன வார்த்தை என்று சொன்னா, ஆங்கில வார்த்தை மிக அருமையாக சொல்லுகிறது, வேஸ்ட். வேஸ்ட் பண்ணிவிட்டார்கள். இந்த பெண்மணி வேஸ்ட் பண்ணிவிட்டாள். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதுதான் வீண் செலவு அப்படி என்று சொல்லிவிட்டார்கள். எந்த ஒரு காரியத்திலையும், தெய்வீக காரியத்திலே நாம் உறுதியாக இருக்கும்போது, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உழைக்கும் போதும், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செயலாற்றுகின்ற போதும் விமர்சனங்கள் நிச்சயமாக வரும். விமர்சனங்கள் நிச்சயமாக வரும். இங்கே இயேசுவோடு இருந்த சீடன் ஆகிய யூதாஸ் காரியத்து தான் இதை எழுப்புகிறார். மற்ற சீஷர்களும் ஆமோதிக்கிற மாதிரி இருந்து விட்டார்கள். விமர்சனங்கள் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள் யாரை பாராட்டுகிறார்? இந்த பெண்மணியை பாராட்டுகிறார். ஏப்பா அவளை தொந்தரவு செய்கிறீங்க? அதான் 12வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. என்னை அடக்கம் பண்ணுவது எத்தனமான செய்கையா இருக்கிறது. யார் நீ அவளை டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? அவளை என்ன செய்து விடுங்கள், விட்டு விடுங்கள், தொந்தரவுப்படுத்தாங்க. அவளுக்கு உள்ளே இருக்கிற அன்பு அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவள் ஆகையினால் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று என்ன செய்ய முடியுமோ அதை அவள் செய்கின்றாள். அதை நீங்கள் விமர்சிக்காதீர்கள், அதை நீங்கள் கேலியும் கிண்டலும் செய்யாதிருங்கள், அவளை நீங்கள் விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்றார். அவளை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதான் அன்எக்ஸ்பெக்டட் கமெண்ட்ஸ், எதிர்பாராத விமர்சனம் யாரிடத்தில் இருந்து வருகிறது என்றால், இயேசுவோடு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் பயணித்த சீடர்களிடமிருந்து வருகிறது. அதான் சிலர் சொல்லுவார்கள், அவன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே, என்னோடு இருந்து என்னை பற்றி நன்றாக தெரிந்த இவன் சொல்லிவிட்டானே அப்படி என்று சொல்லிதான் நான் சில நேரத்தில் சங்கடப்படுவோம், எதிர்பாராத பிரச்சனைகள் வருகின்ற போது. அதே போல இயேசுவோடு இருந்த சீடர்கள் விமர்சித்தார்கள். இது வீண் செலவு, இது வேஸ்ட் அப்படின்னு சொன்ன. ஆனால் இயேசுவுக்கு பார்வைக்கு அதுதான் உகந்ததாக இருக்கு. ஆண்டவர் மனுஷன் பார்க்கிற பார்வை பிரகாரமாக அல்ல, ஆண்டவருடைய பார்வை மாறுபட்டது. மனுஷன் விமர்சிக்கிறார், மனுஷன் கிண்டல் பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அந்த காரியம்தான் உகந்ததாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த பெத்தானியா
நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், எந்த அளவுக்கு நம்முடைய ஆராதனை கடவுளுக்கு இசைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு உயர்ந்ததை நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். எந்த அளவுக்கு பிறருடைய விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் ஆண்டவர் நாம மகிமைக்காக செயல்பட முன் வருகிறோம். அநேகர் அப்படிதான் இறை காரியங்களிலே, தெய்வீக காரியங்களிலே விமர்சனங்களுக்கு பயந்தே பின்வாங்கி போய்விடுகிறார்கள். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, நமக்கு ஏன் இந்த வம்பு என்று போய்விடுகிறார்கள். ஆனால் பெத்தானியா கற்றுத்தருகின்ற பாடம், பிறர் நம்மை பரிகசிக்கலாம், பிறர் நம்மை விமர்சிக்கலாம், ஆனால் எந்த காரியத்தை நாம் செய்கிறோமோ அந்த பிறருடைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற காரியம் ஆண்டவருடைய பார்வையிலே உகந்த காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் ஆண்டவருடைய அன்பை அனுதினமும் அதிகமாய் ருசிக்கின்ற உள்ளமாக இருக்க வேண்டும். அதே போல அந்த அன்பை எந்த அளவுக்கு ருசிக்கிறோமோ அதுதான் நம்மை இன்னும் இறைவனோடு கிட்டி சேர உதவியாக இருக்கும். இது பெத்தானியா நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். ஆகவே இதை உணர்வோம், நாம் சிந்திப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக்கொள்வதாக. ஆமென்.